கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை யாவரும் கூட அடிமை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ற நாளில் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இந்த வேத பகுதி நமக்கு அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறத வார்த்தை, இந்த வார்த்தை நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி, ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லி, உத்தம ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி, ஒரு பரிசுத்த ஜாதியை இந்த புவிதனிலே, இந்த பூலோகத்திலே நான் உன்னை அப்படியாய் ஆசீர்வதிப்பேன். ஒரு பரிசுத்த ஜாதி இந்த உலகத்தில் பெருகும்படியாய் செய்வேன், அதை ஆசீர்வதிக்கும்படியாய் செய்வேன். ஒரு பரிசுத்த சந்ததி இந்த உலகத்திலே அது பழிக பெருக வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் ஒரு பெரிய பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கை அவர் சொல்லுகிறதை, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறதை, ஒரு நன்மையை சொல்லுகிறதை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை இந்த வேத பகுதி நமக்கு நேர்த்தியாக தெளிவாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அடிமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். உங்களை அவர் ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கிற போது, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற போது, அந்த வார்த்தையை நீங்கள் நம்புகிற போது, அந்த வார்த்தை உங்களை ஒரு பரிசுத்த ஜாதியாக உருவாக்கி பரிசுத்த சந்ததியை பெறும்படிக்காக, பரிசுத்த சந்ததியை உருவாக்கி நிறுத்தும்படிக்காக, அந்த பரலோகத்தின் தேவன் விரும்புகிறபடி, அந்த பரலோகத்தை தேவன் நினைக்கிறபடி கர்த்தர் உங்களை ஒரு பரிசுத்த ஜாதியாகி உருவாக்கி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிங்கள், ஒரு வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் காத்து நடத்துவராக. ஆமென், ஆமென்.